ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்தியா வர்சஸ் இன்னைக்கு என்ன நியூசிலாந்து பார்க்க மேட்ச் போறோம்? ப்ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். ஸோ சஞ்சு, உங்க சொல்லுங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இந்த மேட்ச், இந்த மேட்ச்ல? இந்தியா வின்னிங் தேர் தேர்ட் ட்ராஃபி. அவ்வளவுதான். அதான் எக்ஸ்பெக்டேஷன். எந்த ஆனா ரியாலிட்டி மனசுக்குள்ள கொஞ்சம் லைட்டா நியூசிலாந்து ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை. கேன் வில்லியம்சனுக்காக ஒரு ஆசை. அவங்க ஊரே ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா வந்து ஹார்ட் பிரேக் மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க, சோக்கர்ஸ் மாதிரி. நம்மளும் அப்படிதான் இருக்கோம். ஆனா சொல்றேன், இப்போ ரீசெண்டாக தான் நமக்கு அவங்க பரவாயில்ல. டீம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு இந்த வேர்ல்ட் கப்ல. அவங்க ஓப்பனர்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஓப்பனர்ஸ் நல்லா பண்றாங்க, எல்லாருமே நல்லா பண்றாங்க. ஆஸ் அன் இண்டிவிஜுவல் பிளேயரா எல்லாருக்குமே ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ எல்லா யூனிட்டுமே பர்ஃபெக்டா இருக்கு. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் யூனிட் நியூசிலாந்து கேட்கவே வேணாம். கிளென் பிலிப்ஸ் எல்லாமே நல்லா தான் பண்ணுவாரு ஆஸ் யூஷுவல். ஸோ அதுக்கப்புறம் வேற எதுவும் குறை இருக்கிற மாதிரி தெரியல இந்த டீம்ல. வருண் வருண்க்கு ரிப்ளேஸ்மெண்டா குல்தீப் வர வாய்ப்பு இருக்கா? குல்தீப் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வருண் ஒரு 2-3 மேட்ச் தான் அடி வாங்கியிருக்காரு இந்த சீசன்ல. அதுவும் இன்னொன்னு என்ன ஏன்னா இப்போ பார்க்கணும்னா, அவங்க சொல்லுங்க. நியூசிலாந்து பேட்டர்ஸ் வருண்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆல்ரெடி. அதனால குல்தீப் வர வாய்ப்பு இருக்கா அப்படி பார்க்கலாம்ல. வா- வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வருண் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பவுலர் மாதிரி தெரியுறாரு பார்க்கும்போது. இந்த ஒரு 2 மேட்ச், ஒரு 2 ஆஃப் கேம் இருக்கும் எல்லா பேட்டர்ஸ்க்கும். இட் டசன்ட் மீன் தே ஆர் நாட் கோயிங் டு பர்ஃபார்ம். ஒரு பிக் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாருன்னா அவருக்கும் நல்ல யா ப்ராஃபிட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இது சொல்றேன், ரெக்கார்ட்ஸ், கிரிக்கெட் ரெக்கார்ட்ஸ். ஸோ அதுதான் வருண் தான் கண்டிப்பா இந்தியா இருப்பாரு. அவங்க லைன்ல மேபி குல்தீப் இருக்கலாம், யோசிக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வருண் கூட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் லைன் அப்ல. இந்தியா பேட்டிங் அப்ரோச் எப்படி இருக்கணும் நியூசிலாந்து பவுலர்ஸ்க்கு? நியூசிலாந்து பவுலர்ஸ்க்கு இந்தியாவோட அப்ரோச். ஸோ மேட் ஹென்ரி அஸ் யூஷுவல் சிஎஸ்கே பிக். பின்னாடி ஒரு ஸ்டேடியம் தெரியுது, இன்னும் 2 மாசத்துல அங்க வருவாரு மேட் ஹென்ரி. உங்க அவர் இந்த வேர்ல்ட் ஸ்டேடியம்லயே கப் வந்து ஃபுல்லா சூப்பரா போலப்பாரு. போட்டிருக்காரு. இந்த வேர்ல்டு கப் இந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு மேட் ஹென்ரி. ஸோ கொஞ்சம் பொறுமையா விளாடணும், விளாட்னா போதும். ஒரு 4 ஓவர் வரைக்கும் விக்கெட் விடாம அப்புறம் ஃபிஃப்த் சிக்ஸ்த் ஓவர்ல இருந்து அட்டாக்கிங் ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும். முதல்ல எடுத்த உடனே இந்த ஸ்லாகிங்லாம் செட் ஆகாது. அதுவும் அகமதாபாத்ல செட்டே ஆகாது. ரெட் பிச் தான் இருந்தாலும் அந்த ஒரு பொறுத்தவன் பூமி ஆழ்வான் மாதிரி கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். லாக்கி ஃபர்கியூசன் சூப்பரா போறாரு இந்த வேர்ல்ட் கப். லாக்கி ஃபர்கியூசன் அது எக்ஸ்பெஷலா அந்த ஸ்லோயர் பால்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா நினைக்கிறேன். அந்த நெயில்லாம் சூப்பரா பண்ணாரு. ஸ்டெம் டு ஸ்டெம் வச்சாரு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம் கொடுத்திருந்தா கூட ஆன்சர் அப்படியே அடிச்சிருப்பான். ஆனா கொஞ்சம் லைன் பிளே இருந்தனால பிரச்சனை இருக்குல்ல. ஸோ நல்லா தான் இருக்கு, டீம் நல்லா தான் இருக்கு. அவங்களுக்கு என்ன ஒரே ஒரு குறைனா இந்த பிக் மேட்ச், அந்த ஒரு ஃபைனல். எப்பவும் அங்க வரைக்கும் வந்து தோப்பாங்க, இல்ல செமிஃபைனல்ல தோப்பாங்க. போன கேம் நல்லா பண்ணாங்க, இந்த கேம் எப்படின்னு தெரியல. ஆஸ் யூஷுவல் இந்தியாவும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே பிக் கேம் தான். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது. ம். இந்தியா டீம்ல யார் கேம் சேஞ்சர் பிளேயரா இருக்க வாய்ப்பு இருக்கு? டெஃபினட்டா வருண் சக்கரவர்த்தி. இந்த ஓப்பனர்ஸ் 2 பேருக்கும் ப- பவர் பிளேலே கொடுத்தா ஒரு சான்ஸ் இருக்கு வருண் சக்கரவர்த்தி. இல்லைன்னா அக்ஷர் பட்டேல் கூட இருக்கலாம் மேபி. இதோ தோணுது அக்ஷர் பட்டேல் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கலாம்னு சொல்லி. நியூசிலாந்து சைடுல யார் இருப்பாங்க கேம் சேஞ்சரா? மேபி அந்த ஓப்பனர்ஸை தான் சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. பின்னலன்னு ஒரு டீம் சைஃபர்ட் 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் டெஃபினட்டா. ரச்சின் ரவீந்திரா கன்சிஸ்டன்டா பேட்டிங்ல பண்ணலனாலும் பவுலிங்ல ஏதோ ஒரு அவரால் முடிஞ்சது பண்ணிட்டு இருக்காரு பவுலிங்ல. ஸோ மேபி பேட்டிங்ல இந்த 2 பேர் நல்லா கடைசி வரைக்கும் கேம் எடுத்துட்டு போனாங்கன்னா கரெக்டா இருக்கும். சூப்பர் சஞ்சு. சரி, ஓகே. இந்த ஃபைனல்ல டாஸ் எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பெருசா இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் அகமதாபாத் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறது ஈஸியா இருந்தது. மேபி எவ்வளவுதான் வந்தாலும் சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 6 பால்ஸ்ல 30 ரிங்கு சிங் அடிச்சான்னு நினைக்கிறேன். யஷ் தயால்னு ஒருத்தர் பவுலர் இருப்பாரு. அவர் இப்போ கொஞ்சம் கேஸ்ல எல்லாம் இருக்காரு, அது நமக்கு வேணாம். அவர் அடிச்சாரு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த பிச்சஸ் எல்லாம் மாறிடுச்சு. அஸ் யூஷுவல் நமக்கு தெரியறது தானே, இப்போ நடக்க நடக்க மேட்ச்ல எல்லாம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் நல்லா ஹை டோட்டல் போஸ்ட் பண்ணிட்டு டிஃபெண்ட் பண்றாங்க எல்லாரும். ஸோ மேபி பிக் மேட்ச்ல கண்டிப்பா டெஃபினட்டா நான் கேப்டனா இருந்தா நான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் பண்ணுவேன். ஒரு 180 185 போட்டு நல்லா டிஃபெண்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். நம்ம கிட்ட வேற என்ன வேணும்? பும்ரா இருக்காரு, வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. ஸோ இதுக்கு மேல நமக்கு வேற இது, அவ்வளவுதான். ஸோ டெத் பவுலிங்ல எந்த டீம் பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? டெத் பவுலிங் பார்த்தா மேபி இவங்கள சொல்லலாம், நியூசிலாந்து. ஏன்னா இந்தியாவுக்கு ஆக்சுவலி பவுலர்ஸ் யூஸ் பண்ணிடுறாங்க முன்னாடியே. இப்போ ஏதோ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஏதோ வந்துருச்சுன்னா எல்லா பவுலர்ஸ்க்கும் முன்னாடியே ஓவர் கொடுத்துட்றாங்க. கடைசி ஓவர்ல கடைசி 2 ஓவர் யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியாம நிக்கிறாங்க இந்தியா. ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தோம், சிவம் தூபே வந்தாரு இந்த 20th ஓவர். அது மட்டும் எங்க இருந்தோ ஒரு நோ பால் இல்ல ஒரு இதுல சிக்ஸ் போயிருந்ததுன்னா மேபி இங்கிலாந்து கூட வான் தி கேம். ஓகே, டெத் பவுலிங் நியூசிலாந்து தான் நல்லா இருக்கு. இப்போ லாக்கி ஃபர்கியூசன், அப்புறம் மேட் ஹென்ரி,
ரெண்டு பேருமே நல்ல டெத் பவுலர்ஸ் தான். மேல இன் ஃப்ரண்ட் வந்து மேட் ஹென்ரி யூஸ் பண்ணிட்டு, ஸோ ஆஃப்டர் 9th ஓவர் 10th ஓவர் இந்த மாதிரி லாக்கி ஃபெர்குசன் வந்தாருன்னா அவருக்கு அந்த 4 ஓவர் கேப், ஐ மீன் இப்போ 4 ஓவர் பர்ஃபெக்டா நெயில் பண்ண முடியும் அவராலையும். மேட் ஹென்ரிக்கும் முதல்ல போட்டு முடிக்கிறத விட்டுட்டு 2 ஓவர் கொடுத்து கடைசியில கொடுக்கலாம். ஏன்னா மேபி ரச்சின் ரவீந்திரா எல்லாருமே இருக்காங்க. ஸோ 90% அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, ரச்சின் ரவீந்திரா, மிச்சல் சன்னர் நாளைக்கு போட மாட்டாங்க எகென்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ரைட் ஹேண்டர்ஸ் வந்தா மட்டும்தான் வருவாங்க. எக்ஸ்பெஷலி சூர்யகுமார், ஹர்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சன், இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் போடுவாங்க. மற்றபடி வரவே மாட்டாங்க இன் பிளேல. ஒரு பையன் சம்திங் அவன் பேர் ஆரம்பிக்கும். அவன் வேணா மேபி வர சான்ஸ் இருக்கு. ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்காங்க அவங்க டீம்ல. பேர் நான் இப்போ ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஆனா அவர் நல்லா ரோல் ப்ளே பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இஷான் கிஷான் அண்ட் அபிஷேக் சர்மாக்கு எகென்ஸ்டா. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த லைனப் பத்தி நியூசிலாந்து? சூப்பர். அவங்க நம்ம ஸ்பின்னர்ஸோட அவங்க ஸ்பின்னர்ஸ் அவ்வளவு பெரிய பிக் நேம் இல்லைனாலும் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க ஸ்பின்னர்ஸ். நம்ம இன்னும் பும்ரா மேல தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் பவுலிங்ல. ஆக்சுவலி ப்ரெஷர் சரி, சுச்சுவேஷனாலே பும்ரா அந்த மாதிரி வந்துருச்சு இப்போ. டேக் லைனே த கோட் பும்ரா. எந்த இந்தியா கேப்டனா இல்ல நியூசிலாந்து கேப்டனா இந்த வேர்ல்ட் கப்ல? இந்த வேர்ல்டு கப்னு பார்த்தா சூர்யகுமார் மேபி. சூர்யகுமார். ஆனா அவர் பண்ண சேஞ்சஸ் எல்லாம் நல்லா இல்ல. இங்க சூர்யகுமார்னு சொல்லுது. ஆனா மனசுப்படி பார்த்தா மிச்சல் சர்னர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவர் சூரிய கேப்டன்சில எதுவுமே குறை இருக்கிற மாதிரி தெரியல மிச்சல் சர்னர். ஏன்னா சூர்யகுமார் வந்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃபிளாஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றது, இந்த மாதிரி அந்த டேர்மே எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. லெஃப்ட் ஹேண்டர்னா ஏன் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் போடக்கூடாது? ஏன் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்களா? ஏன் எதனால இந்த வாஷிங்டன் சுந்தருக்கு ஓவர் கொடுக்கறது இல்ல? அவர் எதுக்கு டீம்ல அப்போ ஓவர் கொடுக்கலன்னா? இந்த மாதிரி கொஞ்சம் கேள்வி எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் சூர்யா. அந்த மாதிரி கிரிட்டிசிசம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஓவர் கொடுத்துருக்கலாம் எகென்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர், ரைட் ஹேண்டர், யாரா இருந்தாலும். சாண்ட்னர் கேப்டன்சி பிளஸ் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டும் நல்லா பண்றாருப்பா. பட் சூரியகுமார் யாதவ் அவ்வளவா இந்த வேர்ல்ட் கப்ல ஃப்ரம் சூப்பர் 8 அவ்வளவா அதிகமா பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஃப்ரம் சூப்பர் எயிட் ஓகே. பட் ஆனா நம்ம எல்லாமே யோசிக்கணும் கடைசியில எப்படின்னு சொல்லிட்டு. சூர்யகுமார் கிட்ட அந்த ஒரு பிக் நேம், அவங்க எல்லாம் எப்படி சொல்றதுன்னா இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்கல்ல, அதனாலேயே அவங்க எல்லாம் ட்ரெண்ட் ஆகுறாங்க. ஸோ மிச்சல் சாண்டனருக்கு வந்து அந்த மாதிரி பிஆர் மீடியா இல்ல, இது பிஆர் பெய்டு ரிசர்வ் சிஸ்டம்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி பேட்டர்ஸ் எல்லாம் அவுட் ஆனா நார்மலா அப்படியே நடந்து வருவாங்க. இப்பெல்லாம் இந்த மாதிரி அக்ரஷன் அதெல்லாம் பெய்டு ரிசோர்ஸ் தானே. அதனாலேயே நிறைய பேர் இந்த மாதிரி சூர்யகுமாரை ப்ரொமோட் பண்றாங்க. சூர்யகுமார் தான் பெஸ்ட்னு சொல்ல வராங்க. ஆனா மிச்சல் சாண்டனர் வந்து காமான கேப்டன், ஃப்ரெண்ட்லியான கேப்டன். இன்னைக்கு கூட அவர் ஏதோ சொல்லியிருந்தாரு ஸ்டேட்மெண்ட்ல, எவ்வளவு பெரிய க்ரௌட் வந்தாலும் நாங்க நர்வஸ் கண்ட்ரோல் தான் பண்ண போறோம்னு நான் பார்த்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு மிச்சல் சாண்டனர். ஸோ அந்த மாதிரி ஒரு லீடர் இருக்கிறது நல்லது டீம். சூர்யகுமார் என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் லைட்டா அந்த ஹெட் வெயிட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ நம்மள அடிச்சுக்க ஆளே இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு இந்தியாவை. ஸோ இஃப் பாசிபிள் நியூசிலாந்து அந்த ஹெட் வெயிட்டை குறைக்க ட்ரை பண்ணுவாங்க நாளைக்கு. குறைச்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், அவருக்கும் நல்லா இருக்கும், அவருக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் ஆகும். சரி, ஓகே. ஃபைனலா நம்ம இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றதா எவ்வளவு ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அதை நீங்க சொல்லுங்க. இந்தியா எவ்வளவு எவ்வளவு ஸ்கோர் அடிக்கணும்? மினிமம் தேவை? சொல்லுங்க எவ்வளவு அடிக்கணும் இந்தியா? ஒரு உங்ககிட்ட டூ கேக்குறேன். டென் 210 220. 210 ஏன்னா to அவங்க 20. அவங்க பேட்டிங் நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் மேட்ச்ல பார்த்த நியூசிலாந்து ஓப்பனர்ஸ்லாம் சூப்பரா விளையாடுறாங்க. அதை பொறுத்து பார்த்தோன்னா ஒரு மினிமம் 210 220. ஓகே, பட் ஆனா 210 ஓகே. ஆனா பிக் ஃபைனல்ல என்ன 210 இருந்தாலும் அது ஒரு எக்ஸ்ட்ரா 20 ரன்ஸ் மாதிரி தெரியும். 210 230 மாதிரி தெரியும் நமக்கு ஃபைனல்ஸ்ல. ஸோ 180 to 190 ஆஸ் யூஸ்வல் அந்த பிச்சில் கண்டிப்பா வந்துடும். டெஃபினட்டா அந்த பிச் அப்படிதான் இருக்கும், ரெட் சாயில் பிச். ஸோ அங்க இருந்து என்ன ஆட் ஆன் பண்ண முடியுமோ அதை ஆட் ஆன் பண்றது இந்தியாவுக்கு பெஸ்டா இருக்கும். அபவுட் 200 அந்த 2ங்கிற டிஜிட் ஃப்ரண்ட்ல பார்த்தாலே ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலா கஷ்டம் மாதிரி தான் இருக்கும். ஆனா அதே மாதிரி தான் இங்கிலாந்து இருந்தாங்க செமிஃபைனல்ல. ஸோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. நம்ம எது பண்ணுவோம், ஜேக்கப் பெத்தல் நல்லா பண்ணனால பிரச்சனை இல்லை. ஸோ இங்க நாளைக்கு அந்த மாதிரி பண்றாங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் மேட்சா இருக்கும் அவ்வளோ. ஒருவேளை இந்தியா ஏன் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பவுலிங்னா எவ்வளவு ஸ்கோர் உள்ள? டிஃபெண்ட் இந்தியா வந்து ஒரு 160க்குள்ள டிஃபெண்ட் பண்ணாதான் அடிக்க முடியும். ஏன்னா இந்தியா 180 அந்த மாதிரி அதுக்கு மேல போயிருச்சுனாலே ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலா வீக் ஆயிருவாங்க இந்தியா. யாரா இருந்தாலும் பிக் ஃபைனல் அப்படிதான். அதே மாதிரி தான் இங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ரோஹித் சர்மா கேப்டன்சி லோ ஸ்கோர் அண்ட் டிஃபெண்ட் அந்த மாதிரி போயிட்டாங்க. அதே மாதிரி தான் நாளைக்கு நடக்க போகுது. எப்படி இருந்தாலும் டெஃபினட்டா ஃபைனல்ல 160 டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா இந்தியா அதுக்குள்ள முடிச்சாங்கன்னா நல்ல சான்ஸ் இருக்கு. அதுக்கு மேல எல்லாம் கடவுள் கையில தான் இருக்கும். பும்ரா கடவுள், அவர் கையில தான் இருக்கும். பவுலிங் போட்டு இது பண்றது, பேட்டிங்ல அடிக்கிறது சஞ்சு சாம்சன்.
நாளைக்கு அபிஷேக் சர்மா ஃபார்முக்கு சரி, வருவாரா? எப்படி? நாளைக்காவது வரணும்னு வருவாரா வேண்டிக்கலாம். அபிஷேக் சர்மா? ம்? வர வாய்ப்பு இருக்கு. பட் அவங்களும் ஸ்பின் இப்ப எல்லாரும் அபிஷேக் சர்மா வீக் பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. இப்ப எல்லாரும் ஸ்பின்னர்ஸ் வச்சு ஓபன் பண்றாங்க பவுலிங் அபிஷேக் அபிஷேக் சர்மா சர்மா வந்தாலே. ஆக்சுவலி இஷான் கிஷானுக்கு பார்த்தா லைட்டா வீக்னஸா இருக்குன்னு நினைக்கிறேன். இஷான் கிஷானுக்கும் அதே மாதிரி தான் ஸ்பின் ஸ்டார்ட் பண்றாங்க. லைட்டா இஷான் வந்தாலே இந்த ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் எடுத்துட்டு வராங்க. நாளைக்கு மேபி கிளென் பிலிப்ஸ் கூட ஓபன் பண்ண சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் பவுலிங் அட்டாக். ஆக்சுவலி அவர் ஆல்ரவுண்டர், என்னெல்லாமோ ஃபீல்டிங் எல்லாம் பண்றாரு, பேட்டிங் சூப்பரா பண்றாரு, பவுலிங் கூட நாளைக்கு போட ஸ்டார்ட் பண்ண போறாரு. சோ என்ன விக்கெட் டேலண்ட் அப்பா. கீப்பிங்கும் பண்ண தெரியும். விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவார். ஆமா. சோ நாளைக்கு நல்ல மேட்சா தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் டெஃபினட்டா. யாரு வின்னர்ஸ் சரி, அதெல்லாம் நமக்கு ரெண்டுமே ஈக்குவல் மாதிரி தான் இருக்கு. ரெண்டுமே ஈக்குவல் பொட்டன்ஷியல் இருக்கு ரெண்டு சைடு கிட்டயும். சொல்ல முடியாது யாரு வின்னிங் ஃபேவரட்ஸ். பர்சன்டேஜ் பத்தி பேசலாம். இப்போ எனக்கு இந்தியா 65, நியூசிலாந்து 35 அப்படி. உங்களுக்கு? 60-40%. ரெண்டு சைடும் பொட்டன்ஷியல் நல்லா இருக்கு. ஸோ 50-50 கூட சொல்லலாம். நாளைக்கு யார் ஷைன் பண்ணுவா, பர்ஃபார்ம் பண்ணுவா ரெண்டு டீம்ல இருந்தோம்? ஃப்ரம் இந்தியா அப்சல்யூட்லி பும்ரா. ஓகே. அதோட பும்ராவோட சேர்த்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் இஷான் கிஷன் இஷான் கிஷான் குட் டு நாக். பர்ஃபார்ம். ஓகே. அப்புறம் நியூசிலாந்து பின்னாலன்னா கமால் ஃபார்ம்ல இருக்காரு. சாண்ட்னர் பண்ணுவாரா? சாண்ட்னர் நாளைக்கு கேப்டன்சி நல்லா பண்ணுவாருன்னு எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் இருக்கு. கொஞ்சம் கூலா காமா இருக்காரு எல்லா இதுலயும். நான் இன்னைக்கு காலையில கூட ஒரு பிக்சர் பார்த்தேன். பிக்சர்லாம் ஏதோ போட்டோ மாதிரி ஏதோ எடுத்துட்டு இருக்காரு சாண்ட்னர். ஸோ நல்லா இருந்தது. இப்பயே அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கிளென் பிலிப்ஸ் இன்னும் அவருக்கு ஹோம் கிரவுண்ட் இதுக்கு முன்னாடி அகமதாபாத் ம். விளையாடி இருக்காரு அவரு. அஹமதாபாத், ஆமா. சோ அப்படி பார்த்தா சிராஜ் எல்லாம் இருக்காரு உள்ள. அவருக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குமா நாளைக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண? இல்ல bro. சிராஜ் பவர் பிளேல ஓகே, பட் டெப்த்ல ஹர்ஷதீப் சிங் பெட்டர் சிராஜோட. நேத்து 3 ஹர்ஷ்தீப் வைடு சிங் ஆனா போட்டார், பட் குரூஷியல் விக்கெட் அவருக்கு எடுத்தார் அந்த வில் ஒரு ஜாக்சன். இது மட்டும் ப்ராப்ளம் இருக்கு, அந்த வைடு. ஆக்சுவலி குரூஷியல் விக்கெட்னு சொல்லலாம். அந்த பாலும் வைடு தான் விட்டுருந்தா அதுவும் வைடு போயிருக்கும். வில் ஜாக்ஸா தான் போய் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆடினாரு கவர்ஸ்ல. சோ அதான் நாளைக்கு இந்தியா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா பெருசா, இல்ல சேம் டீம்? வின்னிங் டீம் மேபி குல்தீப் இன் பிளேஸ் ஆஃப் வருண் எக்ஸ்பெக்ட் வருண், பண்ணலாம். குல்தீப். ஓகே. சோ நெக்ஸ்ட் நியூசிலாந்து பட் ஏதாவது சொல்ல சேஞ்சஸ் முடியாது. இருக்கா? வருணும் நம்பர் ஒன் பவுலர். வின்னிங் டீமோட போகிறது தான் பெட்டர். ஓகே. நியூசிலாந்து கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஆஸ் யூஷுவல் வின்னிங் டீம். ஆஸ் யூஷுவல் வின்னிங் டீம். ஓகே. டுமாரோ ஹூ இஸ் கோயிங் டு வின்? ரெண்டு வின்னிங் டீம் வச்சு வராங்க. இந்தியா. அப்படியே ஜெர்சி காமிச்சா இந்தியா. நாளைக்கு 3 ஸ்டார் இருக்கும் இங்க. எஸ். யார் கீ டு பர்ஃபார்ம் நாளைக்கு? யார் வாட்ச் அவுட் ஃபார்? ஃப்ரம் இந்தியா சைட் இஷான் கிஷான் பும்ரா. ஃப்ரம் நியூசிலாந்து ஆலன் சாண்ட்னர். ஆலன் சாண்டர். மேட் ஹென்ரியும் சொல்லலாம்ல. ஏன்னா நல்ல பிச் அகமதாபாத். ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸ் பார்த்து ஆடுறது நல்லது. யார் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, இந்தியாவிலயும் சரி நியூசிலாண்ட்லயும் சரி, ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸ் சர்வே பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களோட தான் பிச். என்ன பண்ணாலும் யாராலையும் இது பண்ண முடியாது until they play some wrong shots. ஓகே, அப்போ வைண்ட் அப் பண்ணிடலாமா? ஓகே காய்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.